ஃபன் ஃபுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து சிஎஸ்கேவோட எல்லோ ஆர்மி பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்ம பிளேயிங் 11 ப்ராபபிளாக என்ன இருக்கோ அதை தான் பேச போகிறோம். ஸோ நேற்று வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் வந்து ஒரு பிளேயிங் ஆல்ரவுண்டர், அதாவது வந்து ஒரு வெளிநாட்டு ஆல்ரவுண்டரை வந்து எடுத்துருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் பேசியிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கொந்தளிச்சிருந்தாங்க. அது எப்படி நீங்கள் பேசலாம், இந்த டீம் மேலே வேறு எந்த டீம் வேணுன்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. எஸ், உண்மை தான். ஆக்சுவலாக நேற்று நான் பேசும்போது வரைக்கும் எனக்கு ஒரு வெளிநாட்டு ஆல்ரவுண்டர், அதாவது ஒரு ஃபினிஷர் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து மற்ற எல்லா டீம்ஸுமே பார்க்கும்போது, இப்போ நம்ம சிஎஸ்கேவும் பார்க்கும்போது, சார் நல்லா எல்லா குவாலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் தான் நம்ம சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ ஒரு பேக்கேஜாக பக்காவாக இருக்கிற ஒரு டீம் தான் இருக்குது. இதையா நம்ம அப்படி பேசணுன்ற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. நீங்கள் யோசிக்கலாம், நேற்று அப்படி பேசிட்டு நீ உடனே வந்து அந்த பில்டர் அடிக்கிற பற்றியா அப்படின்னு. என்ன தான் நம்ம சிஎஸ்கே விட்டு கொடுக்க முடியாது தான் உண்மை. ஸோ 2025 சிஎஸ்கேல ப்ராபபிளாக பிளேயிங் 11 என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 11 சொல்கிறத கண்டிப்பாக 12 தான் சொல்லணும். எஸ், இம்பேக்ட் பிளேயர் அது தோனியா இல்லாட்டி வேறு யாருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க. எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்தோன்னே ஆஸ் யூஷுவல் தான், நம்ம இன்னொரு 3 வருஷத்துக்கு டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ், ஸோ இவங்க தான் ஓப்பனிங்காக இருக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாட்டு கருத்துமே கிடையாது. ஸோ ஃபாரின் ஸ்லாட்டில் நம்பர் 1 ஸ்லாட்டு கண்டிப்பாக வந்து டெவான் கான்வே தான். ஸோ அது வந்து ஃபார் எவர். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஒன் டவுன் அப்படின்னு வந்தோம்னா இங்கே தான் வந்து நிறையா ட்விஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும். எஸ், நிறையா பேர் வந்து ரச்சின் ரவீந்திரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று பேசின விட நான் அதான் சொல்லியிருந்தேன், ரச்சின் ரவீந்திரா இல்லாட்டி மேபி வந்து ராகுல் திரிபாதி. ஸோ இந்த 2 பேர் யாராவது தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெளிநாட்டு ஸ்லாட்டில் அந்த 4 பிளேயர்ஸ் யாருன்ற பொறுத்து ரச்சின் ரவீந்திராவா இல்லாட்டி ராகுல் திரிபாதியான்னு முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் அப்படின்னா கண்டிப்பாக ராகுல் திரிபாதி தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ 2 டவுன், அதுக்கு அடுத்தபடியாக ஆக்சுவலாக நம்ம சிவன் துபே தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 5th பிளேஸ் தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 5th பிளேஸ் யாருக்கு போக போகுதுன்றது தான் இப்போ நிறையா பேரோட கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லணும். எஸ், அந்த 5th பிளேஸ் தான் நான் வந்து ஆல்ரெடி பேசியிருந்தேன், ஒரு ஃபினிஷர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் நம்மக்கிட்டையும் ஒரு ஃபினிஷர் இருக்கார். எஸ், நம்ம தீபக் ஹூடா தான் அது. ஸோ தீபக் ஹூடான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா கூட டெபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐபிஎல்ல அவர் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்சஸ்லாம் வந்து அவரோட ஸ்டைலில், அதுவும் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 150 அபோவ் ஆடி இருக்காரு. ஸோ ஒரு தேவையான பொசிஷனில் வந்து மேட்சை முடிச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து தீபக் ஹூடாக்கு அந்த கேப்பபிள் இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ 5th பிளேஸு தீபக் ஹூடா மேபி மேக்ஸிமம் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 6 and 7 நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், ஜட்டு அண்ட் நம்ம MS தோனி. ஸோ அதற்கு அடுத்தபடியாக 8th பிளேஸ்னு வரும்போது யாருமே இல்லை, நம்ம அஸ்வினா தான். ஸோ 8th பிளேஸில் அஸ்வினா வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் வந்து நம்ம தோனிக்கு முன்னாடி கூட வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து தோனிக்கு அடுத்த பிளேஸ்லாம் அஸ்வினா வருவார். ஸோ இப்போ டிஎன்பிஎல்ல கூட வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேட்டிங் வந்து ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து அவரை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேட்ஸ்மேனாகவும் காட்டியிருக்குன்னு சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஐபிஎல்லும் கண்டிப்பாக அவர் பேட்டிங்கும் கண்டிப்பாக ஷைன் பண்ணுவார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 9, 10, 11, 12. ஸோ இந்த 4 பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவர்ஸ்லேருந்து வரலான்னு இருக்கேன். ஸோ நம்ம 12th பிளேஸ் வந்து நம்ம பதிரனா. ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அவர் தான் இம்பேக்ட் பிளேயராக வருவார். ஃபீல்டிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதிரனா வந்துடுவார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வந்து நம்ம 11th பிளேஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஸோ ஃபாஸ்ட் பவுலர்னு சொன்னோன்னா நம்ம பழைய வீட்டில் பேசியிருந்தோம், ஒரு குவாலிட்டியான இந்தியன் பவுலர் தான் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து கலீல் அகமது வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து பிக் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சிஎஸ்கேக்கு கிடைச்ச லக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ கலீல் அகமது வந்து கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். ஓப்பனிங் ஸ்பெல்லே வந்து கலீல் அகமது தான் ஓப்பன் பண்ண போகிறாரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அவரோட பழைய மேட்ச்லாம் நம்ம பார்த்தா தெரியும். ஸோ டெல்லிக்கு விளையாடும்போது மோஸ்ட் வாண்டட் பேட்டரோட விக்கெட்லாம் கண்டிப்பாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம சென்னைன்னு வரும்போது இன் ஸ்விங்காக இருக்கட்டும், அவுட் ஸ்விங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக கலீல் அகமது வந்து சென்னையில் வந்து இன்னும் ஷைனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நாட் ஒன்லி கலீல் அகமது, நம்ம ராகுல் திரிபாதியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து தீபக் ஹூடாவாக இருக்கட்டும், இந்த 3 பிளேயருமே வந்து இதுக்கு முன்னாடி ஐபிஎல் எந்த ரெக்கார்ட் வச்சுருக்காங்களோ அவங்களோட பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வரக்கூடிய 2025 இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம சிஎஸ்கேக்கு விளையாடும்போது இதுக்கு முன்னாடி வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ மற்ற டீமில் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஷைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கேக்கு வரும்போது அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து காட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட மேஜிக் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ராகுல் திரிபாதியோட பெஸ்ட்டாக இருக்கட்டும், 2வது தீபக் ஹூடாவாக இருக்கட்டும், 3வது கலீல் அகமது, இந்த 3 பிளேயருமே கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கேல ஷைன் ஆக போகிறது எந்த சந்தேகமும் இல்லை. எஸ், நம்ம பவுலிங் அப்படின்னு வரும்போது நம்ம 11 கூட ஓப்பன் பண்ண போகிறது கண்டிப்பாக வந்து கலீல் அகமது தான். ஸோ கலீல் அகமது கூட மிடில் ஓவரில் வேறு யார் போட போகிறான்றதா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக எனக்கும் அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டே வந்து மிஸ் பண்ணியாச்சு, 2வது தீபக் சார் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்களோட இடத்த வந்து நிரப்புன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அன்சுல் கம்போஜாக இருக்கட்டும் அண்டு குர்ஜப்னீத் சிங். ஸோ இந்த பேர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ அன்சுல் கம்போஸ் ரொம்ப நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து விளாண்டுருந்தார். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரை கூட வந்து நம்ம
முகேஷ் சௌத்ரி ஆர் குர்ஜப்னீத் சிங். ஸோ இந்த 2 பேரில் வேறு யாராக கூட கலீல் அஹ்மத் கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வெள்நாடு ஸ்லாட்டர் ஒருத்தர் இருக்கார். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து 2 பிளேயர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலீல் அஹ்மத் கன்ஃபார்மாக இருக்கார். இன்னொன்று வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அன்சுல் கம்போஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து டெத் ஓவர்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக வந்து பதிரனா அண்ட் கலீல் அஹ்மத் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னா டிபெண்ட் அப்பான் த பிச்சு. ஸோ ஒரு ஸ்பின்னாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேஸாக இருக்கட்டும், நம்ம சிஎஸ்கேன்னு வரும்போது சிஎஸ்கேல யார் செட் ஆகிறோம் கண்டிப்பாக அவங்க 2 பேர் கண்டினியூஸாக ரெகுலராக ஓப்பன் பண்ணுவாங்க. இதே வந்து அதர் கிரவுண்டுன்ற போது அந்த கிரவுண்டில் யார் செட் ஆகணும் அந்த மாதிரி காம்பினேஷன் கண்டிப்பாக மாறும். இதே தான் வந்து நம்ம வெளிநாட்டு ஸ்லாட்டுக்கும். வெளிநாட்டு ஸ்லாட்டில் நம்பர் 1 பொசிஷன் வந்து நான் டெவன் கான்வே கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம நம்பர் 4th பொசிஷன் வந்து வேறு யாருமே இல்லை, நம்ம பதிரனா தான். ஸோ அதற்கு அடுத்தபடியாக சாம் கரன் வேறு இருக்கார். ஸோ நம்ம சாம் கரன் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம நூர் அகமது. ஸோ இந்த 3 பிளேயரில் வந்து ரொட்டேஷன் நம்பரில் கண்டிப்பாக மாறி வருவாங்க. அது சிஎஸ்கே அப்படின்னு வரும். நம்ம பிச்சுக்கு வந்து நூர் அகமது கண்டிப்பாக வந்து அவர் பிளேயிங்கில் அவனை இருப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ குறிப்பாக வந்து நம்ம சேப்பாக்கு பிச்சுக்காக தான் அவர் எடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அஸ்வின் கூட அவரோட காம்போ வந்து கண்டிப்பாக வந்து ஆப்போனன்ட் டீமுக்கு ஒரு தலைவலியாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நம்ம ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரோட மைண்டில் வரக்கூடிய ஒரே பிளேயர்னா ரஷீத் கான் தான். ஸோ ரஷீத் கானுக்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பவுலர்னா எனப்பா ஓவரெல்லாம் பில்டப் பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக ரஷீத் கானே அதை சொல்லியிருக்காரு. எஸ், வளர்ந்து வரக்கூடிய யங் பிளேயரில் வந்து கண்டிப்பாக என்ன பீட் பண்ணக்கூடிய டேலண்ட் எல்லாமே வந்து நூர் அகமதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட சிஷியன் கூட கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அவரோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம சிஎஸ்கே தேவைப்பட்டதுனால தான் வந்து 5 கோல் வந்து தொடர்ந்து 10 கோடி வரைக்கும் சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்காக அவர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த 10 கோடிக்கு அவர் ஒர்த்தாக தான் இருப்பான்ற எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ராகுல் திரிபாதி. ஸோ ராகுல் திரிபாதின்னு சொன்ன நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் தீபக் கூட அதே மாதிரி தான். ஸோ இந்த 2 பிளேயருமே வந்து நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி நிறைய மேட்சஸ் பார்த்துருப்போம். இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்கன்ற எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தும் கூட. ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு டீமை கோர் பண்ணி கொண்டு போகிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்கன்ற எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி 5th பிளேஸில் வந்து சாம் கரன் வராரா இல்லை ரச்சின் ரவீந்திரா வராரா? ஸோ ரச்சின் ரவீந்திரா சொன்னால் கண்டிப்பாக வந்து 1 ரவுண்ட் தான் மேக்ஸிமம் வருவாங்க. மேபி ராகுல் திரிபாதி கூட 5th பிளேஸில் வரலாம். ஸோ இந்த ஆர்டர் மட்டும்தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகுமே தவிர, ஆனால் இந்த 12 பிளேயர்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருப்பாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற சிஎஸ்கே டீமில் வந்து ஓப்பனிங்காக இருக்கட்டும் அண்டு மிடிலாக இருக்கட்டும் அண்டு ஃபினிஷராக நம்ம சொல்லக்கூடிய தீபக் ஹூடா, தோனி அண்ட் ராகுல் திரிபாதி. ஸோ இவங்க கூட வந்து ஸோ அஸ்வினை கண்டிப்பாக வந்து ஸ்டாண்ட் பண்ணுவார். ஸோ இன்னும் சொல்லப்போனால் நம்ம அன்சுல் கம்போஜ்னு சொன்னோன்னா நிறைய பேர் வந்து அவர் போலிங் மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஆல்ரவுண்டரு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ராஜ்வர்தன் அங்கரேக்கர் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அவர் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து ஹிட் பண்ணக்கூடிய கேப்பபிள் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி அவரோட நெட் ப்ராக்டிஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆள் தான் வந்து நம்ம அன்சுல் கம்போஜும். ஸோ எப்படி பார்த்தாலுமே சிஎஸ்கே டீம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மும்பை டீம்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக வந்து 2 டீம் வந்து சாம்பியன்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம சிஎஸ்கேன்னு வரும்போது அந்த கோரை பார்க்கும்போது இப்போ மற்ற டீம்ஸுமே கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து கலக்கமாக தான் இருக்கும். ஸோ மற்ற டீம்ஸில் யாராவது ஒரு ஃபினிஷர் ரோலுக்காக இருக்கட்டும், ஸ்டார் பிளேயர் வந்து யாராவது இருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே நம்ம சிஎஸ்கோட ஸ்ட்ரென்த் என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஃபுல் ஸ்ட்ரென்த்தை விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் எப்பவுமே பிக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ராய்டு சொல்லலாம் அண்டு உத்தப்பாவை கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு சிஎஸ்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட கண்டிப்பாக வந்து தீபக் கூட நல்ல ஃபினிஷராக இருப்பாருன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லைப்பா நீ சொன்ன தப்பு, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸும் பை பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலோ, இல்லை இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பாங்க, இல்லை இவர் தான் இம்பாக்ட் பிளேயராக வருவார்னு சொல்லிட்டு நீங்கள் யார் நினைக்கணும் கண்டிப்பாக அதே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக கொடுக்குறக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ திரும்ப முடிச்சுன்னா அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வந்து விடுறது சண்முகம்.